நாம் நேராக ஆண்டோடைய வார்த்தைக்கு நேராக செல்ல போகிறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்பட போகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேச போகிறார். ஆண்டோடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை உருவாக்க போகிறது. ஆண்டோடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்ப போகிறது. உங்கள் இருதயத்தை குணமாக்கும், உங்கள் சரீரத்தை குணமாக்கும், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொண்டு வரும், உங்கள் கையின் பிரயாசத்திலே வருமானத்தை, பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றும். ஆமென், அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையை துளிர்விட செய்யும். ஆமென் சொல்லுங்க. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. என்னோடு கூட உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். மற்றும் ஒரு முறை வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். பேதுரு இந்த நிருபத்தை எழுதுகிறார். நம்முடைய வேதாகமத்திலே அவர் எழுதின மற்றொரு நிருபம் இருக்கிறது. அது பேதுரு எழுதின 2வது நிருபம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நிருபத்திலே பேதுரு சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். ஆமென். அவர் மீது வைத்து விடுங்கள். இந்த வார்த்தைகளை பேதுரு யாருக்கு சொல்லுகிறார் என்றால், ஒருவேளை தெக்கப்போலியில் இருக்கிற கிராமத்தில் உள்ள ஜனங்களுக்கு சொல்லுகிறாரா, அல்லது தீரு சீதேன் என்கிற கடற்கரை பட்டணங்களில் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுகிறாரா, அல்லது தம்முடைய சொந்த ஊராகிய கலிலேயாவில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறாரா, இன்னும் ரோமாபுரியில் இருக்கிறவர்கள் சொல்லுகிறாரா, எபேசில் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறாரா, அல்லது வேறு யாராவது ஒரு தனிப்பட்ட நபருக்காக சொல்லுகிறாரா என்றால் எல்லாருக்குமே தான். ஆனால் எழுத்தின் பிரகாரமாக இந்த வார்த்தைகளை பேதுரு யாருக்கு சொல்லுகிறார்? இந்த 5வது அதிகாரம் 1 வசனம் அதை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தைகளை பேதுரு யாருக்கு சொல்லுகிறார் என்பதை நன்றாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 வசனத்திலே, உங்களிலுள்ள மூப்பருக்கும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாயும் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல உற்சாக மனதோடும் என்று சொல்லி அவர் அப்படியே சொல்லிட்டு வரார். இங்கே மூப்பர்களுக்கு சொல்லுகிறார், மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார். 5வது வசனத்துக்கு வருகிற பொழுது, அந்தப்படியே இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இளைஞர்களுக்கு சொல்லுகிறார். இளைஞர்களுக்கு சொல்லுகிறார். தொடர்ந்து 6வது வசனத்துக்கு வருவோம் என்றால், ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு என்று அவர் சொல்லுகிறார். உங்களை என்று ஒரு ஜனத்திற்கு சொல்லுகிறார். அந்த உங்களை என்றால் எல்லாருக்கும். அப்போ மூப்பர்களுக்கும் சொல்லுகிறார், இளைஞர்களுக்கு சொல்லுகிறார், ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார், போதகர்களுக்கு சொல்லுகிறார், விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், புதிதாக வந்த விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார், விசுவாசிகளாகி பல வருடங்கள் ஆனவர்களுக்கும் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. இன்றைய காலை வேளையிலே நான் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறேன், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் நன்றாய் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது?
இன்றைக்கு உங்கள் குடும்பம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய வேலை அல்லது தொழில் அது எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உங்களுடைய சரீரம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நீங்கள் என்ன மனநிலையில இருக்கிறீர்கள் என்பதை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? என் புலம்பல் யாருக்கு தெரியும்? என்னுடைய சூழ்நிலை யாருக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்காகவே வருகிறது. அது கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், மறந்து விடாதீர்கள். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் எங்கேயோ அல்ல, அவர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். நீங்கள் அறியாதிருக்கிற வேறொரு நபர் உங்கள் நடுவில் அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அருமையான சகோதரரே, சகோதரியே, உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். ஒருவேளை உங்களை விசாரிக்க மாம்சீக நபர்கள், மனிதர்கள் யாருமே இல்லாமல் இருக்கலாம். நீங்க பெற்றோர்களா இருக்கிறீங்க, உங்க பிள்ளைகள் உங்களை விசாரிக்காம இருக்கலாம், அல்லது உங்களுடைய கணவன் உங்களை விசாரிக்கிற நபராக இல்லாமல் இருக்கலாம், உங்க மனைவி உங்களை விசாரிக்கிற நபராக இல்லாமல் இருக்கலாம், அல்லது மற்ற உங்க உறவினர்கள். இப்படி எந்த காரியமா இருந்தாலும் அருமையானவர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். உங்களை உண்மையாய் விசாரிக்கிற, உங்களை அக்கறையாய் விசாரிக்க, உங்களை கரிசனையாய் விசாரிக்க, உங்களை கண்ணும் கருத்துமாய் விசாரிக்க, உங்களை மாய்மானம் இல்லாமல் விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காக ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை விசாரிக்கிறவர். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. உங்க இருதயத்தில் வைத்து கொள்ளுங்க இந்த வார்த்தையை. உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தில் ஆபிரகாம் லிங்கன் என்கிற மிகப்பெரிய ஜனாதிபதி அவர் வாழ்ந்த நாட்களிலே ஒரு முறை ஒரு ஃபங்க்ஷனுக்கு, விழாவுக்கு கலந்து கொள்ளும்படி அவர் சென்றிருந்தார். அவரை அழைத்திருந்தார்கள். அவர் அப்படி அழைத்திருக்கிற பொழுது அவர் ஜனாதிபதி ஆயிற்றே, ஆகையினாலே அவர்கள் அந்த இடத்திற்கு போகிற பொழுது அங்கே மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஜனாதிபதி வந்தால் எவ்வளோ வரவேற்பு இருக்குங்க. ஒரு ஜனாதிபதி வந்தால் எவ்வளோ முன்னேற்பாடுகள் இருக்கும் பாருங்க. அப்படி அவருக்கு எல்லா ஏற்பாடுகளும் மிக பிரம்மாண்டமாக செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த விழாவிலே அந்த பட்டணத்திலே, அரசாங்கத்திலே, சமுதாயத்திலே இருக்கிற முக்கியமானவர்கள், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அந்த விழாவிலே அங்கே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சிறப்பான இருக்கைகள், முக்கியத்துவம் வாய்ந்த முன்வரிசையான சிறப்பான இருக்கைகள்லாம் இருக்கிறது அங்கே. அதில் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி அவர் என்ன செய்தார் தெரியுமா? இந்த வரவேற்புகள்லாம் ஒரு புறம் இருக்க, அவர் நேராக கூட்டத்தின் மத்தியில் இருக்கிற ஒரு வாலிபனை பார்த்து அந்த வாலிபனை தேடி சென்று அவனிடத்தில் போய் அமர்ந்து, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய தேவை என்ன, உன்னுடைய காரியம் என்ன என்று சொல்லி அவனிடத்தில் அன்பாய் விசாரிக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் அவன் கண்ணீர் நிறைந்த கண்களோடு கூட, அவன் கவலை நிறைந்த அந்த முகத்தோடு கூட சோர்ந்து போய் அங்கே இருக்கிறதுனாலே அவனை கண்டுபிடித்து அவனை பார்த்த உடனே அவனிடத்தில் தேடி சென்று அவனை விசாரிக்கிறார். விசாரித்த பொழுது அவன் சொல்கிறான், ஐயா, எனக்கு சரீரத்தில் இந்த மாதிரி பெரிய ஒரு வியாதி இருக்கிறது அப்படின்னு. சரி, உன்னுடைய குடும்பம் என்ன, உன்னுடைய பெற்றோர்கள்லாம் என்ன? என்னுடைய தகப்பனார் இராணுவத்தில் பணியாற்றினார், அவர் இராணுவத்தில் மரித்து விட்டார். என்னுடைய தாயாரும் இந்த வேதனையிலே, தகப்பன் கணவன் இறந்த அந்த துக்கத்திலே, எனக்கு இருக்கிற வியாதி வேதனையிலே அவர்களும் துக்கத்திலே மரித்து போய்விட்டார்கள். நான் ஒருவனாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்கிற பொழுது உடனே ஜனாதிபதி அவருக்கு, அந்த மனிதனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த இடத்துல செய்து கொடுக்கும்படிக்கு உத்தரவிட்டார்.
அருமையானவர்களே, அவ்வளவு பெரிய விழாவில் அவ்வளவு வரவேற்புகள், அவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாரும் இருந்தாலும் ஜனாதிபதி அந்த ஒரு குறிப்பிட்ட வாலிபனை பார்த்த உடனே அந்த வாலிபனை இங்கே கொண்டு வரும்படிக்கல்ல, இவர் அந்த இடத்திற்கு சென்று அவன் அருகில் அமர்ந்து அவனுக்கான காரியங்களை விசாரித்து எல்லா தேவைகளை சந்திக்கும்படிக்கு ஆபிரகாம் லிங்கன் உத்தரவிட்டு அதை செய்து கொடுத்தார். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஆபிரகாம் லிங்கனை விட மிக பெரியவர். ஆமென் சொல்லுங்க. அவரை விட மிக பெரியவர். வேதம் சொல்லுகிறது, முகத்தை பார்க்கிற மனிதனே இப்படி நன்மைகளை செய்வான் என்றால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர் உங்களுக்கு தேவையான நன்மைகளை, உங்களுக்கு தேவையான உதவிகளை அவர் கட்டாயம் உங்களுக்கு செய்து கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படித்தான் பெதஸ்தா குளம் என்ற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் 38 வருடமாய் வியாதியில படுத்து ஒரு மனிதன் கிடந்து கொண்டிருக்கிறார். 38 வருடம் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வயது 40 இருக்கிறதா, இன்னைக்கு உங்களுக்கு வயது 50 இருக்கிறதா, அல்லது இன்னைக்கு உங்களுக்கு வயது 20 இருக்கிறதா, நினைத்து பாருங்க. ஒரு மனிதன் 38 வருடமாய் ஒரு வியாதியிலே படுக்கையாவே கிடக்கிறான். எந்த அளவுக்கு? அந்த குளத்தில் இறங்குற அளவுக்கு கூட அவனுக்கு என்ன இல்லை, சரீரத்தில் பலன் இல்லை. சரி, சரீரத்தில் பலன் இல்லை, அது ஒருபுறம் இருக்கட்டும். அதனால தான் 38 வருடம் அங்கே படுத்திருக்கிறான். ஆனால் யாராவது ஒருவர், உறவினர்களோ குடும்பத்தாரோ அயலகத்தாரோ அல்லது யாராவது ஒருவர் அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அங்கே இருக்கிறார்களா என்றால் ஒரு நபர்கள் கூட இல்லை. ஆனால் பாருங்க, இயேசு அந்த பெதஸ்தா குளத்துக்கு போகிறார். போகிற பொழுது அவனை பார்க்கிறார். பார்த்த உடனே அவனிடத்தில் சென்று அவனை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவனிடத்தில் சென்று அவனை விசாரிக்கிறார். அவனை அன்றைக்கு சுகமாக்குகிறார். அவனுடைய பிரச்சனையை சரி பண்ணுகிறார். அதே போலத்தான் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் சர்ச்சுக்கு போகிறேன், எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, எல்லாருக்கும் எனக்கு தெரியும். ஆனால் என்னை விசாரிக்க, என்னுடைய பிரச்சனைகளை சரி பண்ண, என்னுடைய காரியங்களை ஒழுங்கு பண்ண எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படி இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த வார்த்தை, உங்களுக்கு தான் இந்த நற்செய்தி. ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிப்பார். ஆமென். ஒரு புறம் அவரே தேடி வந்து விசாரிக்கிறார். ஆபிரகாம் லிங்கனை போல பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்த மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவனை விசாரிக்கிறார். மறுபுறம் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, நீங்க அவரை நோக்கி உங்கள் சத்தத்தை உயர்த்துகிற பொழுது, உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, உங்கள் ஜெபங்களுக்கு அவர் பதில் கொடுத்து உங்களை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்கள் கூப்பிடுதல்களுக்கு, உங்கள் தேவைக்கு அவர் சத்தத்தை உங்களுக்கு நேராக அனுப்புகிறார். அவர் செவியை உங்களுக்கு நேராக திருப்புகிறார். உங்களை கவனிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நம்முடைய தமிழ்நாட்டிலே பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக இருந்த பொழுது அருகாமையில் இருக்கிற கோபி பட்டணத்திற்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு அவர் வந்திருந்தார். அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது திரளான ஜனங்கள், அண்ணாவினுடைய உரையாற்றுகிறதற்கு திரளான ஜனங்கள் கூடி வருவார்கள். ஏராளமான ஜனங்கள் கூடி வருவார்கள். அப்படி திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்திருக்கிற பொழுது கூட்டத்தின் நடுவில் இருக்கிற ஒரு வயதான ஒரு மனிதன், ஒரு வயதான ஒரு ஐயா, அவர் அந்த கூட்டத்தை முந்தி அடித்து கொண்டு மேடைக்கு வருகிறதற்காக பிரயாசப்படுகிறார். ஆனால் அவருடைய சரீர பலகீனம், கூட்டத்தினுடைய அந்த அடர்த்தி ஆகினாலே, அப்புறம் காவல்துறையினுடைய கட்டுப்பாடு, பாதுகாப்பு இவைகளினாலே அவர் வர முடியவில்லை. ஆகையினாலே அண்ணா என்ன செய்கிறார், தன்னுடைய காவல் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பார்த்து சொல்கிறார், அந்த வயதானவரை மேடைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அந்த வயதான நபர் மேடைக்கு அழைத்து விடப்படுகிறார். அவரை மேடையிலிருந்து பார்த்து விசாரிக்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் கூட்டத்திலிருந்து முந்தி அடித்து என்னிடத்தில் வர விரும்புகிறீர்கள், முயற்சி செய்கிறீர்கள், உங்களால் வர முடியவில்லை, பாதுகாப்பு அதிகாரிகள் உங்களை தடுத்து நிற்கிறார்கள், பொதுக்கூட்டம் உங்கள் அடர்த்தியாக இருக்கிறது, உங்களால் வர முடியவில்லை என்ற பொழுது அவர் சொல்றார், ஐயா, நான் ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியர், இனி ஓய்வு பெற்று இத்தனை வருடங்கள் ஆகிட்டு எனக்கு வர வேண்டிய அந்த பணங்கள் எல்லாம் வரவில்லை,
எனக்கு வர வேண்டிய ஓய்வூதியமும் இன்று வரைக்கும் வரவில்லை. நான் எத்தனையோ மனுக்களை, புகார்களை எழுதி போட்டிருக்கிறேன், எழுதி அனுப்பியிருக்கிறேன், ஒன்றிற்கும் பதில் இல்லை என்று சொன்ன உடனே உங்களுடைய அப்ளிகேஷனை கொடுங்க அப்படின்னு வாங்கி அந்த அப்ளிகேஷனில் உடனே அண்ணா எழுதுகிறார், நான் இன்று இரவு சென்னை வந்து சேருவதற்குள் இவருக்கு வந்து சேர வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லி அதில் அவர் உத்தரவு பிறப்பிக்கிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதனே இப்படி நன்மை செய்வார் என்றால் வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலுக்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்யாதிருப்பது எப்படி என்று லூக்கா 18:7 அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதம் 50:15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி நீ கூப்பிடு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எரேமியா 33:3 அங்கேயும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சங்கீதம் 90:15 வாசிப்பீர்கள் என்றால் இதே வார்த்தையை அங்கேயும் வாசிக்க முடியும். ஆபத்து கால அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பிவித்து அவனை கன பண்ணுவேன் என்று. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 22:24 வாசிப்பீங்கன்னா, உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவாருக்காமலும் அவருடைய உபத்திரவத்திற்கான ஜெபத்திற்கான பதிலை அவர் அருளி செய்கிறார் என்று. ஆமே. இன்றைக்கு நீங்க உங்க இருதயத்தில் வைத்துக் கொள்ளுங்க, உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற, அக்கறையாய் விசாரிக்கிற நம்முடைய உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள், நமக்கு தெரிந்த மற்றவர்கள், அவங்களும் நம்ம விசாரிப்பாங்க. எல்லாம் ஃபார்மாலிட்டிஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, எல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் அதெல்லாம் இருக்கும். ஒருவேளை அவர்கள் உண்மையாய் விசாரித்தாலும் நம்முடைய பிரச்சனைகளை சரி செய்ய அவர்களுக்கு ஏது இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அருமையானவர்களே, கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. உங்களை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். அவங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அது அவருக்கு தெரியும். அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இங்கே பேதுரு சொன்ன வார்த்தையை நாம் வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இங்கே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, முதலாவது இந்த வசனத்தில் முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். என்னை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அப்படி அல்ல, உங்களை கண்டு கொள்ள, உங்களை கண்மணி போல வைத்திருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழலாங்க. நீங்க ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கலாங்க. நீங்க ஒரு சாதாரணமான ஒரு வீட்டில் நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாங்க. நீங்க ஒரு சாதாரணமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கலாங்க. நீங்க ஒரு சாதாரணமான நபராகவும் இருக்கலாங்க. ஆனா நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. சாதாரணமான குடும்பத்தில் பிறந்ததுனால நீங்க சாதாரணமானவர்களா? சாதாரணமான ஒரு வீட்டில் வாழ்கிறதுனால நீங்க சாதாரணமானவர்களா? சாதாரணமான ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறதுனால நீங்க சாதாரணமானவர்களா? சாதாரணமான ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால நீங்க சாதாரணமானவர்களா? கிடையாது, கிடையாது, கிடையாது. பாருங்க, கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான இடத்துல தான் பிறந்தார். ஆனா அவர் சாதாரணமானவரா? இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆடம்பரமான, அமர்க்கலமான அப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழவில்லை. ஆனால் அவர் சாதாரணமானவரா? இல்லை. பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளைகள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஆமென் சொல்லுங்க. சரி, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடியால் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று. இரண்டாவது, நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது.
நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? பேதுரு அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதியிலே சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பேதுரு சொல்ற வார்த்தையை பாருங்க, உங்க கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. நான் முன்பு சொன்னது போல இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை பேதுரு யாருக்கு சொல்றாருன்னா, ஏதோ புதிதா இன்றைக்கு தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வந்தவங்க, இன்னைக்கு தாங்க ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு தாங்க ஆண்டவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க, ஐயோ இவ்வளோ நாள் இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாதுங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு அல்ல. ஆனால் அவர்களுக்கு இந்த வார்த்தை போய் சேர்கிறது. ஆனால் இங்க பேதுரு யாருக்கு சொல்லுகிறார் என்றால், மூப்பரானவர்களுக்கு சொல்லுகிறார், ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொன்னா பாஸ்டர்ஸுக்கு சொல்றாரு. பாஸ்டர்னா சீனியர் பாஸ்டருக்கும் சொல்றார். சாதாரண ஊழியம் செய்கிற ஒரு ஊழிய நபர்களுக்கு சொல்லுகிறார். ஊழியெல்லாம் செய்யலைங்க, நான் வந்துட்டு போறேங்க சர்ச்சுக்கு, உங்களுக்கும் ஆண்டவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று. ஆமென் சொல்லுங்க. என்ன செய்யணுமா? கவலை எல்லாத்தையும் என்ன செய்யணும்? அவர் மீது வைத்து விடணும். கவலைகளை என்ன செய்யணும்னா அவர் மீது. கவலை எல்லாருக்கும் வருமா? வரும். கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா? இல்லை. பாருங்க, இன்னைக்கு என்ன ஆயிற்று அப்படின்னா, கவலையே இல்லைன்னா சந்தோஷம்தான், ஆனா கவலையே இல்லைன்னா சந்தோஷம் சந்தேகமா மாறிடுது. கவலை இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம், அப்பாடா எனக்கு ஒரு கவலையும் இல்லைங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனா இந்த சந்தோஷம் சந்தேகமா மாறிடுது. என்ன சந்தேகம்? எல்லாமே நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருக்குது, பணத்துக்கு பிரச்சனை இல்லை, வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை, சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை, வஸ்திரத்துக்கு பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்கிறங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்காருங்க, சுகமாக இருக்கிறங்க அப்படின்னு சந்தோஷம் இருக்குது. அதில் சந்தேகமும் வந்துடுது. என்ன சந்தேகம்? இந்த பேதுரு கெனசரேத்து கடல்ல நடந்து வந்தார் இல்லையா, இயேசுவை பார்த்து, இயேசுவை போல கடல்ல நடந்து வந்தார் இல்லையா, நடந்து வந்தப்போ ரொம்ப சந்தோஷம். ஆனா திடீர்னு என்ன ஆயிடுச்சு? ஒரு சந்தேகம் வந்துச்சு. பெருங்காற்றும் கடல் அலையும் எழுந்த பொழுது அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சந்தேகம் வந்தோடனே கடல் மேலே நடந்தவர் கடலுக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சிட்டார். அது மாதிரி தான் நீங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த போராட்டம் இல்லை, உபத்திரவம் இல்லை, அப்படின்னா சந்தோஷமா இருக்கும் பொழுதே ஒரு சந்தேகம் வந்துடுது. என்ன சந்தேகம்? எல்லாமே நல்லா இருக்குது, சந்தோஷம்தான், ஆனால் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, வாடகை வீட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ணிடுன்னு சொல்லிட்டாருன்னா, திடீர்னு மேனேஜரு ஓனரு நாளையிலிருந்து நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா, திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, தலை வலிக்கிற மாதிரி வந்தாவே என்ன ஆயிடுது? தலையை ரெண்டா பழந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி எண்ணம் போயிடுது. வயிறு வலிக்கிற மாதிரி இருந்தாவே ஐயோ டாக்டர் வயிற்ற கழிச்சு அது இது பண்ணிடுவாரோ அப்படின்னு ஆயிடுது. சிலர்லாம் இதை தாண்டி இன்னும் பயங்கரமா போயிடுறாங்க. என்னது? கல்லறைக்குள்ள கிடக்கிற மாதிரியே கனவு, தரிசனம் அப்படிலாம் வந்துடுது. அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, உங்க கவலை எல்லாத்தையும் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று. ஆமென் சொல்லுங்க. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க கவலை எல்லாத்தையும் கர்த்தர் மீது வைத்திருங்க. நீங்க உங்க இருதயத்தில் சுமந்துராதீங்க, நீங்க உங்க இருதயத்தில் வச்சிடாதீங்க. உங்க இருதயத்திலே கவலை வைத்து கொண்டு சுமந்து கொண்டிராதீர்கள். எல்லா கவலையும் அவர் மீது வைத்து விடுங்க. எப்படி தெரியுமா கவலையை வைக்கணும்? எப்படி தெரியுமா கவலையை வைக்கணும்? வேதாகமத்தில் அன்னாள் அப்படின்ற ஒரு சகோதரி இருந்தாங்க. அவருடைய கணவனார் எல்கானா. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. வருஷம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறவங்க, வருஷம் அவருக்கு கர்த்தருக்கு பலி செலுத்துறவங்க, பிரமாணங்களை எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. கர்த்தருடைய ஜனம்
கர்த்தருடைய கூட்டம், கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற இந்த அன்னாள். ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவருடைய சகோதரி பெண்ணினால் அண்ணால மனம் மடிவாக்கினாலாம். மனம் மடிவாக்கிறதுனால அவளுக்கு அவ்வளோ வேதனை. அப்ப ஒரு முறை ஆலயத்துக்கு செல்கிற பொழுது அண்ணாள் என்ன செய்கிறா, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் மனம் கசந்து அவள் அழுக ஆரம்பிக்கிறாள். கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவள் என்ன செய்கிறாள், அவள் அப்படியே ஊற்றி போட்டுக்கிறாள். பாருங்க, நீங்க வாட்ச பார்த்தீங்கன்னா அவ ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி மன கசந்து அழுகிறாள். நான் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி என்ன செய்தாள், விண்ணப்பம் பண்ணினாள். 16வது வசனத்துல ஏலிட்ட அவ எப்படி ஜெபம் பண்ணனா அப்படின்றத சொல்றா. என்ன சொல்றார்னா, ஏலியை பார்த்து, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதேயும், மிகுதியான விசாரத்திலும் கிளேசத்திலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் அப்படின்னு சொல்றா. பாருங்க, மனம் கசந்து அழுது இருக்கிறா. யாரு? ஏன் அப்படின்னா அவளுக்கு கவலை இருக்குது, உள்ளுக்குள்ள இருக்குது. அதாவது வருஷம் தோறும் கர்த்தருடைய பிரமாணத்தின்படி சீலோவில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை தொழுது கொள்ள பலிகளை செலுத்த போறா. வருஷந்தோறும் கரெக்டா போறா. நீங்களும் வார வாரம் சபைக்கு வர்றீங்க. அவளும் அண்ணாலும் கர்த்தரை சேவிக்கிற அருமையான, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளை அண்ணாள். நீங்களும் கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை தொழுது கொள்கிற அருமையான தேவனுடைய ஜனம். அண்ணாளுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது எந்த மாதிரியான பிரச்சனை, அட போப்பா போனா போதுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. பாருங்க, அவ அழுகிறா, மனக்கசந்து அழுகிறா, கிளேசத்தோடு வியாகுலத்தோடும் அவ இந்நேரம் மட்டும் எவ்வளோ நேரம் அழுது இருக்கிறா பாருங்க, அவ்வளோ நேரம். அவ அப்படி அழுகிற பொழுது கூட அவளை அங்கே தேற்றுவார் யாரும் இல்லை. அவளுக்கு நம்பிக்கை விசுவாசத்தை ஊட்டுவார் யாரும் இல்லை. அவளுக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அவ அப்படி அழுகிறா. நான் சொல்றேன், உங்க கவலைகளையும் உங்கள் பிரச்சனைகளையும் கர்த்தர் மீது வைத்து விடுங்க. நீங்க சுமந்துட்டு இருக்காதீங்க. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது அந்த வாரத்தில் அல்லது வருகிற நாட்களில் உங்களுக்கான பிரச்சனை என்ன எல்லாத்தையும் ஆண்டவர் மீது வைத்து விடுங்க. நீங்க உங்க இருதயத்தில் வைத்திருந்தா உங்களால விசுவாசிக்க முடியாது, உங்களால ஜெபம் பண்ண முடியாது, உங்களால தேவனை சார்ந்து நம்பி இருக்க முடியாது. ஆகையினாலே ஆண்டவர் மீது உங்க கவலை எல்லாவற்றையும் வைத்து விடுங்க. அது சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, உங்க பிரச்சனைகளை எல்லாவற்றையும் ஆண்டோடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். ஈசாக்கு ரெபெக்காள், ஆபிரகாமுக்கு சாராளுக்கு பல வருஷம் குழந்தை இல்லை. 75 வயது ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் அழைத்து வாக்கு பண்ணுகிறார். ஆனா 100வது வயசுல தான் அவனுக்கு ஈசாக்கு பிறக்கிறார். அப்ப 25 வருஷம் பாருங்க. இந்த 25 வருஷத்திலையும் ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருக்கு பலி செலுத்தி அவன் தன்னுடைய பாரங்களை பிரச்சனைகளை இறக்கி வைக்கிறான். எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே என்று சொல்லி. சரி, இப்போ பாருங்க, ஈசாக்கு பிறந்தாச்சு. இப்போ ஈசாக்கு வளர்ந்து பெரியாராகி இப்போ ஈசாக்கு திருமணமும் முடிச்சிட்டார் ரெபெக்கால. இப்போ ரெபெக்காலுக்கு குழந்தை இல்லை. ரெபெக்காலுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. வேதம் சொல்லுகிறது, மலடியாய் இருக்கிற தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், ஜெபம் பண்ணினான் என்று.
இப்போ இங்கே என்ன காரியத்தை கண்டுபிடிக்கிறோம் அல்லது என்ன காரியத்தை இந்த வசனம் சொல்லுகிறதுனா, ஈசாக்கும் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய வேதனைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கவலைகளை இருதயத்தில் வைத்து கொள்ளாதீர்கள். ஆமென். கவலைகளை வைக்கிற இடமல்லங்க இருதயம், கவலைகளை வைக்கிற இடம் கர்த்தருடைய சமூகம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய சமூகம். உங்க கவலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள். நீங்க அப்படி வச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டவர் அதை வாங்கிக்கிட்டு உங்க கவலைகள்லாம் வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக ஒன்று கொடுக்குறார். நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பழசுக்கு புதுசுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? பழசுக்கு புதுசு. நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா புதுசாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா, ஆமாம், உங்கள் வீட்டில் பழைய மிக்ஸி இருக்குதா, கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? புது மிக்ஸி மட்டுமில்ல, அதோடு இன்னும் ஒரு சில ஐட்டம்லாம் ஆட் ஆகிருக்குது. அப்படி இல்லை விளம்பரங்களை பார்த்துருக்கிறீங்களா? அதே மாதிரி தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் கவலையை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுங்களா? ஒரு வசனத்தை வாச்சு வசனமே என்ன சொல்கிறதுன்னு பார்த்துக்கலாமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்ப கவலையை கொண்டு வந்து ஜபத்துல வேண்டுதல்ல தேவனிடத்துல கவலையை கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன தருகிறாராம்? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க பிரதர் சிஸ்டர், நல்லா புரிஞ்சுக்கங்க. கவலையை வச்சிரு, கவலையை வச்சிரு, கவலையை வச்சிரு, அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க கவலை கொண்டு வந்து ஆண்டோடைய சமூகத்தில் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் என்ன சொல்கிறாராம்? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும்படிக்க செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானங்க. அவர் சொல்றாரு, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிறது மாதிரி அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாதான சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏன்னா இவரே நம்முடைய சமாதான காரணர். ஆமென். சமாதான பிரபு. அப்ப கவலையை நீங்க வச்சுட்டீங்கன்னா, அண்ணால போல வச்சுட்டீங்கன்னா தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த சமாதானம் சாமுவேலை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கவலையை கொண்டு வந்து வச்சுட்டீங்கன்னா தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். அந்த சமாதானம் ஏசா யாக்கோப்பு அப்படின்ற ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அப்போ இப்போ ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். நீங்கள் கவலையை கொண்டு வந்து வச்சுட்டு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களா? இல்லை என் பிரச்சனை என் கூடயே இருக்கட்டும், என் பிரச்சனை யாருக்கு தெரியும், நான் தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும், நான் தான் இதெல்லாம் பார்க்க முடியும், ஐயோ என்னை தவிர யாருமே இந்த பிரச்சனையை டீல் பண்ண முடியாது இப்படின்னு நீங்களே உங்கள் இருதயத்தில் வைத்து கொள்கிறீர்களா? நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆண்டவர் எவர்லாஸ்டிங் டைமில் வச்சுட்டே இருக்கிறாரு. அது என்ன தெரியுங்களா? கவலை கொண்டு வந்து வைங்க, தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை அவர் உங்களுக்கு அருளி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். சரி, முதலாவது பார்த்தோம், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் என்று. இரண்டாவது, ஆகையினாலே கவலைகளை அவர் மீது வைத்து விட வேண்டும் என்று. மூன்றாவது அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாமா? சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இங்கே
சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சில நேரத்தில் அநேகருக்கு தமிழ் வாசிக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது. அது இன்னைக்கு எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறதுனால தமிழ் வாசிக்கிறதுல என்ன செய்கிறாங்க? தடுமாறுறாங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு அப்படின்றதுக்கு பதிலாக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து எடு அப்படின்ற மாதிரி அப்படி ஆயிடுது. நம்ம அப்படி வாசிக்கிறோமோ வாசிக்கலையோ, ஆனால் அது மாதிரி செய்கிற நபர்களாக ஆயிடுறோம். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறீங்க. என்ன பண்ணுறது? ஆண்டோட சமூகத்தில் வந்து ஆண்டவரே, ஏசப்பா, கத்தாவே அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 3/4 மணி நேரம், 10 நிமிஷம் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் கொட்டி வச்சுட்டு அப்புறமா ஜெபத்தை ஆமேன் போடு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டாக மறக்காமல் என்ன செஞ்சிடறோம்? ஆமாம், எடுத்து உள்ளே வச்சுட்டு திருப்பிட்டு போயிடுறோம். வச்சா இறக்கி வச்ச பாரத என்னமோ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பார்க்கலாம். கர்த்தர் விட்ட வழி என்ன நடந்தாலும் சரிங்க அப்படின்றோம். சிலர்லாம் பாருங்க, பெண்களோ அல்லது ஆண்களோ உதாரணமாக புரிந்து கொள்கிறதற்காக தன்னுடைய கணவனார் ஒரு குடிகாரராக இருக்கிறாரு, அவர் சர்ச்சுக்கே வரமாட்டேன்றாரு, மனம் திரும்பவே மாட்டேன்றாரு, துன்மார்க்கமான ஜீவித்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கலுங்க. இப்போ அண்ணாள் மாதிரி போய் உட்காந்து, ஏசப்பா என் வீட்டுக்கார சந்திங்க, அந்த குடிப்பழக்கத்திலேருந்து மாற்றுங்க, நல்ல மனுஷனாக மாற்றுங்க, ரட்சிங்க, எல்லாத்தையும் 5 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்துலேருந்து எல்லாத்துக்கும் 5 வாரம், 5 மாதம், 5 வருஷமெல்லாம் ஜெபம் பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்லிடுறேன்? ஆஹா, இல்லை பிரதர், இல்லை இல்லை, ஏசுநாதரே வந்தாலும் இந்த மனுஷன்லாம் என்ன செய்ய மாட்டான். நீங்க அப்படி மோசமான ஆளுங்க பிரதர், என் வீட்டுக்காரை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் அவ்வளோ மோசமான ஆளு. நான் அந்த ஆள்னு சொல்றதுனால நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க, ஏன்னா அந்த மாதிரி பிரதர் அவ்வளோ மோசமான ஆள். நான் சொல்றேன், இந்த ஆள்ல ஏசுநாதரே வந்தாலும் ரசிக்கப்பட மாட்டாருங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லுகிறோமா பொய்யை சொல்லுகிறோமா? சொல்லுங்க. நான் பொய்யெல்லாம் சொல்ல பிரதர், நான் பொய்யெல்லாம் சொல்ல, உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்றோம்? அருமையானவர்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க எல்லா நேரமும் உண்மையை பேசணும்னு சொல்லல, நீங்க எல்லா நேரமும் உண்மையை பேசுங்கன்னு நான் சொல்ல, அப்படின்னா பொய் பேசுங்கன்னு நான் சொல்லல. அப்ப என்ன சொல்றேன்? அமைதியா இருங்கன்னு சொல்றேன். என்ன சொல்றேன்? அமைதியா இருங்கன்னு சொல்றேன். கேப்ரியல் தூதன் வந்து சகரியாவுக்கிட்ட வந்து சொன்னார், சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. என்ன கேட்கப்பட்டது? உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், எலிசபெத்து கன்சீவ் ஆவாங்க, குழந்தை பெறுவாங்க. சகரியாவுக்கு ஷாக்கு. என்ன ஷாக்கு? ஐயோ, மனைவி ரொம்ப வயதா இருக்கிறாங்களே, நானும் வயதா இருக்கிறேனே. தேவதூதன் பார்த்தாரு, அடாடாடாடா, இவர் ஜபத்துக்கு இவர் பண்ணின ஜபம் இங்கேருந்து பரலோகத்திற்கு போய் ஆண்டவரும் அதை வந்து என்ன செஞ்சிட்டாரு? சாங்ஷன் பண்ணி ஓகே பண்ணி ரிப்ளையை தேவதூதன் கையிலேயே கொடுத்து, நீ நேரடியாக போய் வீட்டிலேயே டோர் டெலிவரி பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் ஸ்பாட் டெலிவரிக்கு வந்து கொடுத்தா சகரியா என்ன செய்கிறாரு? அப்படின்னாலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, அப்பா நீ சொல்றது உண்மைதான். என்னது? உன் மனைவி எலிசபெத்து வயதாக இருக்கிறது உண்மைதான், அவ பிள்ளையை பெற்றெடுக்க முடியாதபடிக்கு கண்டிஷன்ல இருக்கிறாங்க, அது உண்மைதான். நீயும் வயதா இருக்கிற உண்மைதான். இந்த உண்மையை பேச வேணாப்பா, கொஞ்ச நாளுக்கு அமைதியாயிரு. புரியுதா உங்களுக்கு? பொய் பேசுங்கன்னு சொல்லல, ஆனா என்ன சொல்ல? உண்மையை பேச வேணாம், அமைதியாயிரு. சரி, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் எரிக்கோ பட்டணத்தை சுத்தி 7 நாள் நடந்தாங்க. ஆண்டவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? நீங்க 7 நாள் சுத்தி வாங்க, 7வது நாள் 7 தடவை சுத்தி வாங்க, ஆனா என்ன செய்யக்கூடாது? ஒன்றும் பேசக்கூடாது அப்படின்றார். ஏன் தெரியுமா? பேசியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் பேசியிருப்பாரு, எத்தனை நாளைக்கு இப்படி சுத்துறது அப்படின்னு இருப்பாரு. விடப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு சுத்தலாம் அப்படின்னு. முதல் நாள் இப்படி ஓடி இருக்கும், 2வது நாள் என்ன பண்ணியிருப்பாரு? என்னங்க
இருப்பா, ஆண்டவர் சொல்லியிருக்கார், 2வது நாள் தானே ஆயிருக்குது அப்படின்ட்டு இருப்பார். அப்புறம் என்ன நினைக்கிறாரு, அந்த ஆளை விட்டுட்டு வேற ஆள்கிட்ட போய் நீ என்ன நினைக்கிற, இப்படி நம்ம சுற்றுறதுனால ஏதாவது நடக்குமா அப்படின்னு அந்த ஆள் நினச்சிருப்பாரு. நானும் இதைத்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், கரெக்டாக நான் நினச்ச மாதிரியே சொல்லிட்டீங்க, எனக்கும் தெரியல. அவ்வளோதான். இப்படியே ஆரம்பித்து என்ன செஞ்சுருக்கோம், கடைசியில் எல்லாரும் கடைசியில் என்ன பண்ணியிருப்பாங்க, கடைசி நாள் எக்கால ஊதும் போது கர்த்தரை துதிங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் பொய் பேசுங்கன்னு சொல்ல, எல்லா நேரமும் உண்மையை பேசுகிறதுக்கான அவசியம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், அமைதியாக இருக்கலாம், மௌனமாக இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, பேசாமல் இருந்தால் மூடனும் என்ன வேணாம், ஞானவான். அப்படி நீங்க பேசணும்னா ஞானமா பேசுங்க. எப்படி பேசணும், ஞானமா பேசணும், தெரியுங்களா, ஞானமா பேசணும். ஒரு அம்மா, பிரஜாதியா இருந்த ஒரு அம்மா ஆண்டவரை ஏத்துக்கிட்டு மனம் திரும்பி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, இப்படி ஒரு கர்த்தர் இருக்கிறாரா, எங்களுக்கு தெரியலையே, நாங்கள்லாம் அதுதான் இதுதான் இப்படின்ட்டே வாழ்ந்துட்டோமே, இப்படி ஒரு உண்மையான தேவன், உயிருள்ள தேவன், மெய்யான தேவன் இருக்கிறாரா, அவர் எங்களுக்காக மரிச்சு அடக்கப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கிறாரா, அவர் இத்தனை ரட்சிப்ப மீட்ப பாவம் மன்னிப்ப இப்படிலாம் கிருபைகளை வச்சிருக்கிறாரா, அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரான்னு சொல்லிட்டு இவர் தான் என்னுடைய ஆண்டவர் சிருஷ்டிகர்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த கதையை கேட்டோன்னே, இந்த நிகழ்ச்சியை கேட்டோன்னே, நம்மளை சுற்றி 4 நல்ல பேர் இருப்பாங்க இல்லையா, நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, உங்களை சுற்றி ஒரு 4 நல்லவங்க இருப்பாங்க இல்லையா. எப்படி தெரியுமா, சாதாரணமானவன் நல்லவங்க இல்லை, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்க போய் வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லிட்டாங்க, ஏ என்னப்பா நீ இங்கே இருக்கிற, உன் வீட்டம்மா சபைக்கு போய் அங்கே என்ன பண்ண, அது எனக்கு தெரியும், அந்த அம்மா கோயிலுக்கு தான் போய்கிட்டு இருக்குது, எங்கே போகுது, போனால் இங்கே தானே வரணும், என்ன நடக்குது, அதெல்லாம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஆட நீ சும்மா இருப்பா, என்ன நடந்துச்சு தெரியுமா, உங்கள் வீட்டம்மா போய் ஞானஸ்தானம் எடுத்து. ஞானஸ்தானமா, ஆமாப்பா, ஞானஸ்தானம் எடுத்து அது இயேசுநாதர் கோயிலே சேர்ந்து அது ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்டியனாக மாறிடுச்சு அப்படின்னு இந்த ஆளுக்கு வந்தது பாருங்க கோபம். அப்படியா, என் பேச்சை கேட்காம அப்படின்ட்டு அந்த காலத்துலேருந்து கல்யாணம் முடித்த நாள்லேருந்து இருந்த கோபமெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஆமாம் இப்போ எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அவன் வரட்டு இன்னைக்கு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வராத கோபம் இல்லை, புதுசு கோபம் இல்லை. அதனால அந்த காலத்து ஸ்டைலில் அருவாள் எடுத்துட்டு வச்சுக்கிட்டு வரட்டு இன்னைக்கு வெட்டி இன்னைக்கு குழிய தோண்டி புதைக்கலைன்னா பாரு அப்படின்னு அவன் அப்படியே பயங்கரமா, ஏன்னா உள்ள எக்ஸ்ட்ரா லோடு ஏற்றி இருக்கிறான், அதாவது பெட்ரோல் ஊற்றிருக்கான். என்ன பெட்ரோலு, ஊற்ற வேண்டிய பெட்ரோலை உள்ள ஊற்றி இருக்கிறாரு. அதனால வண்டி இப்போ பயங்கரமாக பவராக இருக்குது. இப்போ 4 நல்ல பேருங்க இருப்பாங்க இல்லையா, இந்த நல்லவங்க போய் அந்த அம்மாட்டையும் சொல்லிட்டாங்க, ஏ நீ இங்கே ஞானஸ்தானம் எடுத்துட்டா, உன் வீட்டுக்காரர் இன்னைக்கு வயிற்றுக்கு வா, உன்னை வெட்டி புதைக்கலைன்னா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறாருன்னு இந்த அம்மாவுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயோ இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு பதறிடுச்சு. ஏசப்பா என்ன காப்பாத்திருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவளுக்கு டக்குன்னு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு பாருங்க. அவன் நேரா வந்தோடனே வீட்டுக்காரன் அவன் ரெட்டியா வாண்டிக்குவா அப்படின்றான். இவன் நேரா போய் வீட்டுக்காரர் காலில் விழுந்துட்டா, டம்மன்னு விழுந்து காலை பிடிச்சா. ஆமா ஆஹா அப்படின்னும் போது தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கங்க, உங்க பேச்சை கேட்டுட்டுன்னு கேட்காம நான் போனது தப்பு தான், தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, தயவு செய். நீ போனாலும் பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்திருக்க, போனா போதுன்னு சபைக்கு போறதுக்கு விட்டா நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு வருவியா, தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க, இனி நான் செத்தாலும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னாலா. அந்த அம்மா என்ன சொன்னுச்சுன்னா, தயவு செய்து மன்னிச்சுக்கங்க, உங்க பேச்சை கேட்காம ஞானஸ்தானம் எடுத்தது தப்பு தான், இனிமா நான் செத்தாலும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேன் அப்படின்னுச்சான். அந்த பயம் இருக்கட்டும் அம்மா, அந்த பயம் என்னை யாருன்னு நினைச்ச, இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுத்து அப்படின்னாராம். புரிஞ்சுங்களா? அப்ப என்ன பேசணும், பேசினா இப்படி ஞானமா பேசணும், இப்படி
அந்த அம்மாவுக்கு தெரியும், ஒரே ஒரு தடவை தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும், இன்னொரு தடவை ஞானஸ்தானம் எடுக்க முடியாது, எடுக்கவும் அவசியம் இல்லைன்னு. ஆனால் ஐயாவுக்கு தெரியாது. அதனால பிரச்சனையை எப்படி டீல் பண்ணி கரெக்டாக போடுற. அவர் என்ன பண்ணாரு, என் ஒய்ஃப்னா என் ஒய்ஃபு தான் பாருங்க, அந்த பயம் இருக்குது பாருங்க. என்னதான் சபைக்கு போனாலும் என் பேச்சத்தான் என் ஒய்ஃப் என்ன செய்வா. இந்த பாஸ்டர் பேச்சை கேட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்துட்டான்னு கேட்குறீங்களா? இனிமேல் பாஸ்டரே சொன்னாலும் என் ஒய்ஃப் என்ன செய்ய மாட்டான், ஞானஸ்தானம் எடுக்க மாட்டான். அப்படி ஞானமாக பேசணும். இல்லைன்னா அமைதியாக இருந்துடணும். இல்லைன்னா என்ன செய்யணுங்க, அமைதியாக இருந்துடணும். சரி, இங்கே பாருங்க, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக வேண்டுதல் அவன் பண்ணுறான். தன்னுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து வைக்கிறான். அப்போ என்ன நடக்குது பாருங்க, தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அவனுடைய இருதயத்தை நிரப்புகிறது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அதைத்தான் நாம் வாச்சோம், பிலிப்பியரில் வாச்சோம். என்ன வாச்சோம் பார்த்தீங்களா? பிலிப்பியரில் உங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஒரு கேள்வி, உங்கள் இருதயத்தில் கவலை இருக்கணுமா, தேவ சமாதானம் இருக்கணுமா? வேதம் சொல்லுகிறது கவலையோ எலும்பு உருக்கி. கவலையோ என்ன செய்யும், எலும்பு உருக்கி. அது கவலை அப்படியே உருக்கிரும். ஆனால் தேவ சமாதானம் உங்களை அப்படியே பரிபூர்ணமாக்கும், மனரம்யமாக்கும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் தான் பாருங்க, பல பிரச்சனை இருந்தாலும் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நாசமோ, மோசமோ, பஞ்சமோ, பசியோ, தரித்திரமோ, நிர்வாணமோ, இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. அப்போ பாருங்க, இவ்வளோ தேவைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள், கஷ்டங்கள் இருந்தாலும், தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும் போது அந்த சமாதானம் உங்களுக்கு மட்டும் இருக்காதுங்க. பாருங்க, உங்க வீட்டில் பிரச்சனைனா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு இருக்கும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பிரச்சனையுடைய பாதிப்பு இருக்கும் பாருங்க. ஆனா இந்த கவலையை இறக்கி வச்சிட்டீங்கன்னா தேவ சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். அப்ப இந்த தேவ சமாதானம் என்னன்னா, அது உங்க குடும்பத்தையே நிரப்பிடும். உங்க குடும்பத்தையே நிரப்பும், உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிரப்பும். ஒரு நதியை போல தேவ சமாதானம் உங்க வீட்டை சுற்றிலும், உங்க குடும்பத்தை சுற்றிலும் அப்படியே ஓடும் பாருங்க. அதில் செழிப்பாய் மாறிடும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் பாருங்க. மத்தேயு எழுதின நற்செய்தியில் 8வது அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி 8வது அதிகாரம் 17வது வசனத்துக்கு வருவோம்னா, அங்கே ஒரு வார்த்தை அழகாக இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 8:17, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இங்கே இயேசு ஒன்றை சுமந்திருக்கிறாரா? என்ன சுமந்திருக்கிறார்? நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்திருக்கிறாரு. அப்ப இயேசு சுமந்துட்டதுனால நீங்க உங்க சரீரத்தில் நோய்களையும் பலவீனங்களையும் சுமக்கிறதற்கு அவசியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப உங்க சரீரத்தில் இருக்கிற நோய்களை, வியாதிகளை, பலவீனங்களை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இறக்கி வச்சிடணும். அதை எப்படி இறக்கி வைக்க முடியும்? அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதின் மூலமாக. உங்கள் சரீரத்தில் வியாதி இருக்குது, ஏதோ ஒரு வியாதி, அது சின்ன வியாதியாக இருந்தாலும் சரி, பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது டாக்டர் 3 நாள் இந்த இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் சரியாயிருங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டா அதெல்லாம் சரியாயிருங்க. இல்லைங்க, இது அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நான் டேப்லெட்ஸ் எழுதி தர்றேன்,
3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்கப்புக்கு வாங்க, அவ்வளோதான். இது காலத்துக்கும் சாகிற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? மாத்திரை தான் எடுத்துக்கிட்டு ஆகணும். இப்படியெல்லாம் சொல்லியிருந்தாலும் நான் சொல்கிறேன் பாருங்க, வேதம் என்ன சொல்கிறதுனா, அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமானீர்கள் என்று. அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள். அப்போ காய்ச்சல், ஒரு சின்ன காய்ச்சல் நேற்றுக்கு இன்றைக்கி சரியாக போகிறது, அல்லது இன்றைக்கி நாளைக்கோ நாளை மறுநாளையோ சரியாக போகிறது, இந்த காய்ச்சலும் அவருடைய தழும்புகளினால் சுகமாகும். இன்னும் ஒரு பெரிய ஆப்ரேஷன் வயிற்றில் டாக்டர் சொல்லியிருக்காருங்க, ஒரு கட்டி இருக்குதுங்க, அதை எடுக்கணும்னு சொல்லியிருக்காருங்க, அதுவும் அவருடைய தழும்புகளினால் சுகமாகும். அல்லது சாகிற வரைக்கும் மாத்திரை எடுத்து தான் ஆகணும், அவ்வளோதான், இன்னும் ஒரு 4 வருஷம்தான், இன்னும் ஒரு 5 வருஷம்தான், இன்னும் ஒரு 7 வருஷம்தான், இன்னும் 1 வருஷம்தான் இப்படின்னு டாக்டர் என்ன சொல்லியிருந்தாலும் இது எல்லாம் இயேசுவின் தழும்புகளினால் சுகமாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உங்கள் வியாதி பலகீனங்கள் எல்லாவற்றையும் தேவன் மீது வைக்கிற விசுவாசத்தினாலே என்னுடைய வியாதிகளை, என்னுடைய பலகீனங்களை, என்னுடைய நோய்களை, என்னுடைய சுகவீனங்களை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் அப்படின்னு நீங்க விசுவாசிப்பதன் மூலமாகவும் அதை உங்க வாயினாலே அறிக்கை பண்ணுவதன் மூலமாகவும் தெய்வீக சுகம் உங்க சரீரத்தில் சேரும். ஆமென் சொல்லுங்க. இல்லையே எனக்கு வியாதி இருக்குதே, இல்லையே தொட்டு பார்த்தாவே எனக்கு கட்டி இருக்குதே, இல்லையே நான் இன்னும் மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறேன், இப்போ வரும்போது மாத்திரை போட்டுட்டு தானே வந்தேன், முடிஞ்சு போய் சாப்பிட்டுட்டு மாத்திரை தானே போடுறேன். நான் சொல்லுகிறேன், அவைகளினாலே நீங்கள் வியாதியோடு இருக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. மாறாக வேதம் என்ன சொல்கிறதுனா, பலகீனவான் எவனும் இனி தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஆமென் சொல்லுங்க. அப்போ வியாதியோடு இருக்கிறேன், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பலகீனம் இருக்குது, டாக்டர் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் எனக்கு இப்படி வந்திருக்குது பாருங்க, என் கையில் இருக்குது, அடுத்த வாரம் நான் செக்கப்புக்கு போகிறேன், இப்படிலாம் இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, கர்த்தருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகிறேன், என்னுடைய வியாதி சுகமாகிறது, என்னுடைய கட்டி மறைகிறது, என்னுடைய நீண்ட நாள் பிரச்சனை அது சரியாகி கொண்டே இருக்கிறது, நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும், விசுவாசிக்கணும். அது உங்களுக்கு தெய்வீக சுகத்தை உங்க சரீரத்தில் கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்களை விசாரிக்க ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் கவலைகளை, கண்ணீர்களை, வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை, சிந்தைகளை நிரப்பும். ஆமென். நாம் எழுந்து நிற்போமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.